சனியின் குணநலங்கள். சனி எப்போதுமே பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவன். அவனுடைய வேலைகள் எல்லாமே சுயநலத்துடன் இருக்கும். பொறாமை கொண்டவன். தானாக முன்னின்று எந்த செயலையும் செய்ய மாட்டான். மற்றவர்களை வைத்துதான் செய்ய பார்ப்பான். உதாரணமாக ஒருவரை எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லது போராட வேண்டும் என்றால் மற்றவர்களை துணை வைத்துக் கொண்டுதான் எதையும் செய்வான், அல்லது மற்றவர்களை தூண்டிவிட்டு தான் தன்னுடைய செய்கையை செய்வான். இந்த சனி ஒரு விதத்தில் தலைமை பண்புக்கு தகுதி அடைவன் உள்ளவன் அல்ல. ஆனால் சில வேலைகளை மட்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக செய்வான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பெருசாக்கி பார்ப்பான். இந்த சனி நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படக்கூடியவன் என்பதனால்தான் அதை ஒரு உடல் ஊனமற்ற, அதாவது அந்த சனி கிரகத்துக்கு உடல் ஊனமுற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவனுடைய செய்கள் மெதுவாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான். இந்த சனி எப்போதுமே பின்பலம், அதாவது பின்னாடி நின்று கொண்டு செய்யக்கூடியவன், மறைமுகமாக செய்யக்கூடியவன். தான் நினைத்ததை கர்வம் கட்டி அதை முடிக்கக்கூடிய தன்மையை மற்றவர்கள் முன் அதை செயல்படுத்துவான். அதாவது மற்றவங்களை வச்சு அவமானப்படுத்திடுவான். கண்டிப்பாக அவமானப்படுத்திடுவான் அந்த சனி. எனவே இவன் செய்கைகள் எல்லாமே ஒரு கருப்பு வண்ணத்துக்குரியது. இந்த கருப்புனா சொல்லுவீங்க இல்லையா, துக்கத்துக்கு சொல்லுவீங்க இல்லையா, துக்கமாக இருக்கிறவங்க கருப்பு சட்டையை போட்டு போவாங்க. இந்த கருப்பு என்பது ஒரு இருட்டு தன்மையில், இருட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது தான் அந்த சனியுடைய வேலையே. திருட்டுத்தனம். சின்ன சின்ன திருட்டெல்லாம் இவன் செய்வான், பெரிய பெரிய திருட்டெல்லாம் ராகு செய்வான். இந்த சனி ஒரு மறைமுகமாக இருட்டில் செய்யக்கூடிய தன்மையை கொண்டதனால்தான் இதுக்கு கருப்பை கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் தான். இது இதனால் தான் கொடுக்கப்பட்டதுன்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம இந்த கிரகத்துடைய குணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கப்பட்டது. இந்த சனி யாருடன் சேர்ந்தாலும் சரி, இவன் மட்டும் நல்லவனாயிட மாட்டான். இவனுடைய குணத்தை அந்த கிரகத்துக்கு கொடுப்பான். கொஞ்சம் சொல்ற வேலையை செஞ்சிட்டு இருப்பேன். அடிமைகள் என்று சொல்றோம் இல்லையா, அந்த அடிமைகள் எல்லாமே சனிதான். இந்த சனியுடைய தன்மையை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயம். என்ன செய்ய போறான், எப்படி செய்ய போறான் அப்படிங்கிறது. இந்த பின்பக்கம் வேலை செய்து முதுகில் குத்தியவர்கள், துரோகம் செய்தவர்கள் என்றெல்லாம் பேசுவாங்க இல்லையா, அது எல்லாமே சனிதான். முன்னாடி நிற்க மாட்டான். முன்னாடி நின்னா சூரியன், முன்னாடி நின்னா செவ்வாய். அதுக்கு ஆப்போசிட் பின்னாடி நிற்பான். யாரு? சனி. எனவே இந்த சனியுடைய தன்மை எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் பயந்து தாங்க ஆகணும். சூரியனுக்கு பயப்படுறது வேற, அவன் கத்தியை காட்டி மிரட்டுவான், நம்ம தைரியம் தான் சண்டை போட்டுக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இந்த சனி என்ன செய்வான், ஏது செய்வான், எப்படி செய்வான், பின்னாடி குத்துவானா, இல்லை காலவாரி இடறி விட்டு போவானா, நம்மளை பேரை கெடுத்து விட்டு போயிடுவானா, இவன் பழி தீர்ப்பானா, காலங்காலமாக மனதில் வைத்துக்கொண்டு பழி தீர்க்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவன் சனி. அதனாலதான் 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஆகாது என்று சொல்வது. ஏன்னா நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ மனைவியோ 7ஆம் இடத்தில் சனியை வைத்துக் கொண்டிருந்தால் காலம் காலமாக மனதில் பழியை வைத்துக் கொண்டு தீர்ப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் அந்த சனி வேண்டான்னு சொன்னது. வேற எதுவும் காரணம் கிடையாது. அதை உங்களுக்கு சமாளிக்க தெரிஞ்சா, சனியை சமாளிக்க தெரிஞ்சா நீங்க யாரை வேணாலும் சமாளிக்கலாம். சனியை சமாளிக்க தெரிஞ்சா யாரை வேணாலும் சமாளிக்கலாம். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டா, சூரியனையும் செவ்வாயும் நேருக்கு நேராக சமாளிக்கலாம். இந்த குருவை கூட வணங்கி கூட சமாளிக்கலாம். சுக்கிரன் அழகாக வெளிப்படுத்துவான் தன் கோபத்தை. புதனை பத்தி கவலையே கிடையாது, எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சனி மட்டும் அப்பைக்கு தலையை குனிஞ்சிட்டு போய் பின்னாடி குத்துவான். இந்த சனிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. இந்த சனிதான். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். கூனி அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு கிழவி இருந்ததா ராமாயணத்தில் சொல்லப்படும். கூனி இருப்பாங்க. சனிதான் அவங்க. ஆக்சுவலா அவங்க எப்பயோ பட்ட அவமானத்தை மனதில் வைத்துக்கொண்டு சரியான தருணத்தில் பழி தீர்த்தாங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா?
ராமாயண கதையில் கூனி மிக முக்கியமானவர்களாக இருப்பார். அந்த கூனி என்றோ தான் பட்ட அவமானத்தை சரியான நேரத்தில் பழித்துக் கொள்வார். இப்ப தெரியுதா சனினா யாருன்னு? அந்த சனியுடைய உருவத்தை பார்த்தீங்களா? கூனிய எப்படி கூனி வளர்ந்துருக்கு. எனவேதான் இந்த சனியுடைய அமைப்புகளை இவ்வாறு சொல்லப்பட்டது. இந்த சனி அப்படிதான். இந்த சனியை நம்ம என்னதான் வேண்டி வணங்கி ஐயா எனக்கு நீ நல்லது செய் அப்படின்னு சொன்னா கூட அது குணம் மாறாது. குருவை வேண்டிக் கொண்டால் கூட அவர் மன்னித்து விடுவார். சனியெல்லாம் மன்னிக்க மாட்டார். எனவே இந்த சனி மற்ற கிரகங்களுடன் சேரும்போது எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது சாராவளி என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சாராவளி நூலை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். எல்லா கிரகங்களுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்ததை பற்றி நிறைய பதிவுகளை போட்டிருக்கேன். இது சூரியனுடன் சனி சேர்தை சொல்ல போறேன். இது சாராவளி 1300 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது. இந்த நூலில் எல்லாம் பாடல்கள் தான். இந்த பாடல்களை பொருளுரையாக எழுதி கொடுக்கப்பட்டது. இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன்.